குமரன் வந்து ஊருக்கு போகிறதால எல்லாருமே மனசு வேதனைப்படுறாங்க. இங்கே வந்து கங்கா வந்து செம்ம டென்ஷனாக இருக்காங்க. ரொம்ப தான் ஓவராக போயிட்டுருக்காரு. ஊருக்கு போனால் என்னாலலாம் வாழ தெரியாதா எனக்கு, ரொம்ப தான் ஓவராக போய் என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் இவர் இஷ்டத்துக்கு முடிவு பண்ணி போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக இருக்காங்க. குமரன் வந்து கங்காவை சமாதானம் இங்கே பாரு கங்கா, ஊருக்கு போனால் வந்து நல்லபடி வந்து சம்பாதிக்க முடியும், நிறைய வாங்க முடியும், குழந்தைக்காக நிறைய செய்யணும்ல, நீயும் ஆசைப்படுவல கங்கா அப்படின்னோடனே அப்புறம் உங்கள் இஷ்டங்க அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு குமரன் வந்து எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வந்து விடைபெற்றாரு. எல்லாருமே வந்து தம்பி இவ்வளோ தூரம் போதே அப்படின்னு சொல்லிட்டு மனசு வருத்தப்படுறாங்க. சாரதாவும் பாவம் குமரன் எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வருத்தப்பட்டு இருக்காங்க. கங்கா மட்டும் சிரிச்சுன்னு இருக்கா. என்னடி புருஷன் ஊருக்கு போகிறான், கொஞ்சமாவது சிரிச்ச மாதிரி வழி அனுப்பி வைக்கிறியா? ஆமாம், என்கிட்ட கலந்து ஆலோசித்து தான் உங்கள் பேரன் ஊருக்கு போகிறாரு, நான் சிரித்து வழி அனுப்பி வைக்கிறதுக்கு. சரி விடுங்க விடுங்க, இப்போவாவது அவருக்கு புத்தி வந்தது, நல்லா சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இவெல்லாம் திருந்தவே மாட்டாரா? புருஷன் பிரிஞ்சு போகிறான்னு கொஞ்சமாவது இருக்கா? இவகிட்ட சொல்லலையா, அதுதான் இவளுக்கு வருத்தமாக இருக்குது. எல்லாம் இவ்வளோ சொல்லணும், இவ்வளோ தான் அவன் அவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வருத்தப்படுறாங்க. சாரதா வந்து எல்லாருமே வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே கோயிலில் வந்து நிறைய அபிஷேகம், அதுக்கப்புறமா வந்து வேண்டுதல் நிறைய எல்லாம் வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வந்து நிறைவேற்றுறாங்க. என்னம்மா திடீர்னு இவ்வளோ வேண்டுதல் நிறைவேற்றுற, எல்லாம் நல்லது தாண்டி, குடும்பத்துக்காக நிறைய விஷயங்கள் வேண்டிக்கிட்டேன், அது மட்டும் கிடையாது, காவேரியோட குழந்தை நல்லபடி வந்து எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டும் வேண்டிக்கிட்டேன், அதனால் வந்து குழந்தைக்கும் எதுவும் பாதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால தாண்டி இந்த மாதிரி வேண்டுதலை நிறைவேற்றத்துக்காக நம்ம வந்திருக்கோம் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அவளுக்கு தான் நான் வேண்டியிருப்பேன், எனக்காக வேண்டியிருப்பியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்டி இப்பெல்லாம் யோசிக்கிற, உனக்காகவும் சேர்த்து தாண்டி எல்லாம் பண்ணேன், சும்மா சப்பக்கட்டு கட்டாதம்மா அப்படின்றாங்க. ஏன் தான் இப்படி பண்ணுறியோ தெரில அப்படின்னு. விடு சாரதா, அவள் எப்போவுமே அப்படி தானே, அவளை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அவளுக்காக தான் எல்லாம் மெனக்கட்டணும், மற்றவங்களுக்காக செஞ்சால் அவளுக்கு பிடிக்காது. ஆனால் காவேரி அப்படி இல்லைல்ல, தங்கோடி காவேரி அப்படி சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி. அதெல்லாம் கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. அதுக்கு அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து பிரகாரத்தை சுற்றி வராங்க. அப்போ காவேரி திடீர்னு காணா போயிடுறாங்க. அப்படியே அலறி துடிக்கிறாரு விஜய், எங்கே போயிட்டா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு. உன்னை காவேரி வந்து இங்கே பிரகாரத்தாங்க சுற்றிட்டு இருந்தேன், வர்ற வழியில் கொஞ்சம் டயர்டாக இருந்ததா, அதனால் அங்கேயே உட்காந்துட்டேங்க அப்படின்னு. ஒன்று என்னாச்சு காவேரி? ஒன்றும் இல்லை காலிலேருந்து அவள் சாப்பிடாம இருக்கா, அதான் குழந்தை வயிற்று வச்சுன்னு சாப்பிடாம இருக்கேடி, நான் காலையிலே உங்ககிட்ட சொன்னேன்ல இதெல்லாம் பார்க்கக்கூடாது, நீ சாப்பிடணும். இல்லைம்மா, எப்போவுமே சாப்பிடாம நம்ம கோயிலுக்கு வருவோம், அதெல்லாம் அப்போது வயிற்றில் குழந்தை இருந்தால் சாப்பிட்டு தான் வரணும், கங்கா சாப்பிட்டு தான் வந்தா, நான் அவளுக்கு கொடுக்க தான் செஞ்சேன், உனக்கும் தானே கொடுத்தேன், நீ சாப்பிடாம அப்படியே வச்சுட்டு வந்துட்டியா, உன்னெல்லாம் என்ன சொல்கிறது, ஏன் காவேரி இப்படி பண்ணுற? சரிங்க நான் கோயிலில் தானே இருப்பேன், ஏன் இவ்வளோ பதட்டம் அடைஞ்சுங்க அப்படி சொன்னோன்னே, பின்ன அவருக்கு பதட்டம் இருக்காதா, உன்னை பார்க்கலன்னா எவ்வளோ தம்பி துடிச்சு போயிடுச்சு தெரியுமா, அந்த மாதிரி தான் இருக்கணும், புருஷன்னா அப்படி தான் இருப்பார், பின்ன நீ வயிற்று பிள்ளைக்காரியில் எங்கேயாவது காண போயிட என்ன பண்ணுறது, அதனால தான் பயந்து போயிட்டுருக்காரு, நீ வா காவேரி அப்படி சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டு உட்கார வச்சு காவேரிக்கு வந்து தண்ணி கொடுத்து, அதுக்கப்புறம் வந்து காவேரிக்கு வந்து கையை பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காரு விஜய். இதை பார்க்கும்போது சாரதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பார்த்தீங்களா அத்தை எவ்வளோ வந்து சந்தோஷமாக இருக்குன்னு, இவங்க ரெண்டு பேரும் பட்ட பாடு கொஞ்சம் நிஜமாக பிரிஞ்சிருந்தாங்க, கர்ப்பமான விஷயத்த சொல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டாவ, இந்த தம்பி எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு, காவேரி பிரிஞ்சு ரெண்டு பேரும் அப்படி பிரிஞ்சுருந்தாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரையும் ஜோடியாக பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இப்படியே இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழணும். வாழ்க்கைக்கு என்ன வேணும் அத்தை, அனுசரணையான புருஷன் கிடச்சா போதாதா, வேறு பொண்ணுக்கு என்ன வேணும், காவேரி உண்மையிலேயே கொடுத்து வச்சவத்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு சிலருக்கு எங்கே தெரியுது, நல்லா வந்து வசதியாக வாழணும் தானே தெரியுது அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு போகிறாங்க. அதை பார்த்து கங்கா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. கங்காவுக்கு ரொம்ப ஏக்கமாக இருக்குது. வந்து குமரன் வந்து இவங்ககிட்ட வந்து சிரித்து பேசுறது, இவங்களை நல்லா கவனிச்சிக்கிறது, அதையெல்லாம் பார்த்துட்டு யோசிக்கிறாங்க. அதெல்லாம் யோசித்து பார்க்குறாங்க. யோசித்து பார்த்துட்டு அவர் ஏன் திடீர்னு போனார் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து அவங்களுக்கு மனசு ஃபுல்லாகவே குமரனை வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. காவேரி விஜய் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டு வந்து டென்ஷன் ஆகி வந்து ஒரு இடத்துல போய்ட்டு உட்காந்துட்டு அப்படியே வந்து யோசிச்சுட்ருக்காங்க. எங்கே வந்து டைம் ஆகிடுச்சு, எல்லோரும் கிளம்புங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி வாங்க எல்லோரும் கிளம்பலான்னொன்னே கங்கா எதையும் யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ வந்து என்னக்கா மாமா பற்றி யோசிச்சுட்ருக்கியா, மாமா ஞாபகமாகவே இருக்கா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க காவேரி. அதெல்லாம் ஒன்றும் எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை, அவருக்கு தான் கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லை, போனதுலேருந்து எத்தனை வாட்டி ஃபோன் பேசினார், ஒரு 2 வாட்டி பண்ணியிருப்பாரா, ஏங்கா அப்படிலாம் யோசிக்கிறேன், மாமா உனக்காக தானக்கா அவ்வளோ தூரம் போயிருக்காரு, பாப்பாவையும் ஒன்றையும் நல்லா வச்சுக்கணும் தாங்க போயிருக்காரு, அதனால் சீக்கிரமாகவே மாமா வந்துடுவார், நீ கவலைப்படாதக்கா, ஃபீல் பண்ணாதக்கா அப்படின்றாங்க. நீ தம்பி தனியாக போகுது பாரு, நீ அவர் கூட போயிட்டு அவர் கூட போ, நான் அக்காவை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு சாரதா வந்து அவங்க கூட்டிகிட்டு வராங்க. உடனே வந்து காவேரி விஜயும் ஒன்றா வந்து சந்தோஷமாக சிரித்து பேசிட்டு போகிறத பார்த்துட்டு குமரனுக்காக வந்து கங்கா வந்து எங்கே ஆரம்பிக்கிறாங்க.